ஹாய் ஆல், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. இந்த ஹோம் ரெமெடி வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது இருமனாலே, இல்லை எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் வீசிங்காக இருக்குது, மூச்சு விட முடியல, ப்ளஸ் வந்து தொண்டை ஃபுல்லாக புண்ணா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா ஒரு இன்கிரியன்ட் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதனால தனியா, மிளகு, சுக்கு, ஓமம் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு தான் நான் இதை செய்யறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அளவே போதுமானது. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது ஆறட்டும். அதுக்குள்ள 2 தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சூப் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு திக்னஸ்க்காக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா வந்து இந்த பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கு அப்புறமா அந்த சுக்கு வந்து சரியாவே அரைப்படல. சோ அதை நான் தனியா எடுத்து வச்சிட்டேன். இப்போ மசாலா பவுடர் ரெடி. அண்ட் அதே பிளெண்டர்ல தக்காளி வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபைன் பேஸ்ட் நான் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காக உப்பு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். சோ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம திக்னஸ்க்காக எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப திக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கன்சிஸ்டன்சில வந்து அதை வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இது ஒரு 6 to 7 minutes பாயில் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு நல்ல ஒரு மிதமான சூட்ல ஒரு ஸ்பூன் வச்சு சூப் மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 days 3 days குடிச்சீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. Thank you all. Bye bye.